அரசியல் ரீதியாக ஏதாவது ஓபிஎஸ் உடைய லிஃப்ட்டுக்கு ஏதாவது பயன்படுமா? அதுதான் மெயின் பேசும் பொருளாக இது உருவாகி இருக்கிறது. நீங்கள் சொல்வது பிரதமர் அவருக்கு நேரம் ஒதுக்கினால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் நீடிப்பதை உறுதி செய்வதற்கான சமிக்ஞையா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. அரசியல் அரங்கில் பொதுவாக அது விவாதமாகவும் இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக திரு அண்ணாமலை, அதை போல வேறு ஒரு தலைவர்கள், இதிலேயே தமிழக பாஜகவிலும் தமிழக காங்கிரஸை மாதிரி கோஷ்டி உருவாகி இருக்கிறது. அது நாம் அறிந்த செய்தி தான். கோஷ்டின்னா எப்படி சார்? கோஷ்டி என்றால் அதிமுகவோடு கூட்டணி வைத்தது சரியா என்கிற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்கிறது. கூட்டணி வைத்தது தான் சரி என்று கூறக்கூடிய செக்ஷன் இருக்கிறது. இரண்டு செக்ஷனிலுமே ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. கூட்டணி என்பது இறுதியானால் அது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால்தான் அது எதிர்பார்க்கிற பலனை கொடுக்கும் என்பதை பொதுவாக பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள், குறிப்பாக தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நான் பெயரை குறிப்பிடுவது நாகரிகமாக இருக்காது. ஏனென்றால் நான் ஆஃப் த ரெக்கார்ட் என்கிற வகையிலே அவர்களோடு பேசிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தென் மண்டல நிர்வாகிகள் அதிமுகவோடு கூட்டணி என்று முடிவாகிவிட்ட பிறகு அந்த அணியிலே திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா அவர்கள் இவர்களை அகாமடேட் செய்து கொண்டு தேர்தலை சந்திப்பது தான் ஒரு சமுதாயத்தின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அந்த அணிக்கு கிடைப்பதற்கு உதவும் என்ற கருத்துடையவர்களாக இருக்கிறார்.